Hi friends, welcome to PY Job Alerts. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்ஸ். ஸோ ஆர்ஆர்பியில் என்ன வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ். ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் கால்ஃபர் பண்ணிங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான நோட்டீஸ் 4/10/2025 இன்றைக்கே பேப்பரில் அண்ட் தென் வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் 21/10/2025. ஸோ ஆல்மோஸ்ட் 2 days பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட் நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 1 month கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபீ, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபீ இது எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க டேட் வைஸில். ஸோ ஸ்க்ரைப் எழுதுகிறவங்களுக்கு அவங்களுக்கான டீட்டெயில்ஸும் டேட் வைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுதான் பார்த்திங்கன்னா சிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சிபிடி பேஸ் பண்ணி தான் இருக்கும், Tier 1 அண்ட் Tier 2. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட். ஸோ இந்த வேக்கன்சி ஒரு 6 போஸ்ட்டு தான் கால்ஃபர் பண்ணுறாங்க. டோட்டலாக ஓவரால் இந்தியா லெவலில் 5810 வேக்கன்சி ஆர்ஆர்பியில் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆர்ஆர்பி நம்ம சொல்லும்போது ஆர்ஆர்பி சென்னை ரீஜியனில் எவ்வளோ வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் இப்போ எல்டிசி யூடிசி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம் நம்ம பாண்டிச்சேரியில். அண்ட் தென் கிராஜுவேட் லெவலில் டிகிரி முடித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி ஓவரால் ஆர்ஆர்பி அண்டு எஸ்எஸ்சி இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி கால்ஃபர் பண்ணும்போது இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் அண்டு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது போல் எக்ஸாம்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த கொஷினோட லெவல் எப்படி இருக்குன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்கில் அண்டு லெவலில் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அது மாதிரி டெவலப் பண்ணும்போது ஸ்டேட் ஓரியன்ட் ஆர் யூனியன் ஓரியன்டில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளால் அந்த கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். நிறைய போஸ்ட் நார்த் பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சதர்ன் சைட்லேருந்து இது மாதிரி போஸ்ட் கால்ஃபர் பண்ணும்போது இங்கே இருக்கிற தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி பீப்புள்ஸ்லாம் அப்ளை பண்ணணுன்றது தான் என்னோடய சஜஷனாக எப்பயுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 5810 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோடு தான் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மெத்தடுன்றதை நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். அண்ட் தென் என்ன பேசிஸில் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் என்னென்னலாம் படிக்கணும். ஸோ இதெல்லாமே நோட்டிஃபிகேஷன் கிளியராக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருக்குன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் லிமிட்டும் இங்கே நம்ம க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நமக்கு 33 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 to 33 அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் அந்த கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த எக்ஸர்வீஸ் மேன், இடபிள்யூஎஸ் அண்டு பிடபிள்யூடி, ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் இந்த டிசபிலிட்டி கேட்டகரியில் வரீங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எஸ்சி அண்ட் எஸ்டி அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 250 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிபிடி பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறோம். அண்ட் தென் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் பே பண்ணணும். ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங், ஸோ இது மூலம் தான் நம்ம ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனாக எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம்
அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து படிக்கணும், என்னென்ன வந்து கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்லேயும் நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்தா தான் நமக்கு வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் வந்து என்னென்ன முக்கியமான தேவைப்படுதோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நாங்கள் வந்து கன்வே பண்ணிவிடுவோம். பட் டிகிரி லெவலில் யாரெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கோத்ரூ பண்ணணுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ மல்டிபிள் டைமில் இருக்கக்கூடாதுன்றது தான் மெயினாக வந்து அது எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ சிபிடியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ 2 ஸ்டேஜாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டூரேஷன் பார்த்திங்கன்னா 90 minutes. பேசிக்காக நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 40 marks, மேத்தமெட்டிக்ஸ் 30 marks, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பேஸ் பண்ணி 30 marks, டோட்டலாக ஒரு 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக எல்லாருக்கும் கண்டக்ட் பண்ணுற சிபிடி தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் டாப்பிக்கில் கொஷின்ஸ் வருன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில் எல்டிசி, யூடிசி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அசிஸ்டண்ட் ஸ்டெனோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ உங்களோட எஃபிஷியன்சி லெவலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சப்ஜெக்ட்லன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருவோம். அண்ட் ஸ்டேஜ் 2 ஓகேங்களா? ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் த சேம் திங். எக்ஸாமினேஷன் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 minutes கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சேம். ஓகேவா? இதை பார்த்திங்கன்னா ஒரு 120 marks வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பார்ட்டில் கொஷின்ஸ் வருன்றதும் அதுவும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சிபிடி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 6 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணுறாங்க. இந்த 6 போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஃபார் காமன் ஃபார் ஆல் த போஸ்ட்டுன்றதையும் கொடுத்துருக்காங்க. எதுவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எதுவும் கொடுக்கல, ஸ்டேஜ் 1லேயும் ஸ்டேஜ் 2லேயும். ஸோ அப்போ இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட் இஸ் எ மேண்டரி. அப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே கம்பல்சரி எனி 1 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைப்பிஸ்ட் ரிலேட்டடாக இருக்கும்போது டைப் பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அது எது இருக்குன்னா எந்தெந்த வேக்கன்சிக்குன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகேவா? அண்ட் தென் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குன்றது நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இங்கே இருக்குன்றதும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஃபார் காமன் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ். அண்ட் தென் பிளாக் இங்க் பென், உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்கணும்னு சொல்கிறோம். கேண்டிடேட் சிக்னேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றது இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியா லெவலில் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸில் இருக்கும். இப்போ நம்ம சென்னை நம்ம எடுத்துட்டோன்னா சென்னையில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா 187 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 வேக்கன்சி ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சி வந்து அதிகமாக கால்ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஸோ ஒரு 50 வேக்கன்சி வந்து அதிகமாக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் தென் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் வைஸில் கொடுத்துருக்காங்க. சம் போஸ்ட்டில் கேட்டகரிஸ் வைஸில் 1, 4 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் வேக்கன்சியாக இருந்தாலும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட எஃபிஷியன்சி லெவலை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் வைஸில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கு நம்மளால் கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியுமான்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா ஸ்டேட் வைஸில் எவ்வளோ வேக்கன்சின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃபை என்னோடய வெப்சைட் சிஎஸ் நாஜி ஓப்பனரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங்
வீக்ஸில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்ட் ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பல்க் வேக்கன்சி என்னென்ன வருதுன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம அப்டேட் பண்ணுவோன்றதை நம்ம சொல்கிறோம். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.